ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். அவ்வளோதான். ஸோ இதோட மார்ச் 30 தான் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப லாங்காக இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது ஐஎஸ்எல் கேம்ஸ். ஸோ இப்போ இந்தியன் டீம் நேஷனல் கேம்ஸ் இந்த அண்டர்-23 டீம் கேம்ஸ் விளாட்றதுனால ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம நேஷனல் ஃபுட்பால் டீமோட குவாலிஃபைஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூலாம் பார்க்கலாம். இப்போ சென்னையினோட ரூமர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ சென்னை எஃப்சிக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து போனாங்க ரூமர்ஸில். கேன் நஸ்ரிலேருந்து கோமால் தட்டல், குர்கிரேட் சிங்ன்ற மாதிரி. அந்த வருஷத்தில் மார்க்கஸ் கிட்ட ஒரு பிளேயர் ஆக்சுவலாக ஒரு ஃபேன் கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் சென்னையின் ரூமர்ஸில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான். ஆக்சுவலாக சென்னை எஃப்சி இன் டாக்ஸ் நிகழ்த்தியிருக்காங்க. சென்னை எஃப்சி அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இது வரைக்கும் அந்த சைன் இன் அஃபிஷியலுன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கல தவிர, பட் சென்னை எஃப்சி அவங்கள அப்ரோச் பண்ணதெல்லாம் உண்மை தான், உறுதி தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, கண்டிப்பாக ஒரு புது முகம், ஆக்சுவலாக நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர்ஸ் எதனா ஒரு வர வாய்ப்பு இருக்குது, ஒரு எக்ஸைட்டிங் நேமோட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்டோட முடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ரூமர்ஸ்லேருந்து எதனா ஒரு பிளேயர் சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது, மேபி அடுத்த சீசன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி பிளேயர் வர போகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். ஸோ இசாஸ் மகர் இவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலில் ஸோ கிட்டத்தட்ட ஜார்டன் எல்ஸே இல்லாமல் நேரத்தில் திரும்பி வந்து அவர் இருக்கிறது ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டு வரார் இசாஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா மூவ் பண்ண போகிறாரு, ஆல்மோஸ்ட் டபுள் டீல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலாக இது ரூமர்ஸ் தான். ஸோ மற்ற கிளப் வேணால் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், போக வாய்ப்பு இருக்கா இல்லையான்ற மாதிரி மூவ் பண்ணாலும் எஃப்சி கோவாவுக்கு அவர் மூவ் பண்ணுறது சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். டிமான் டக்கர்ஸ் ரொம்ப பாவம். ஸோ நான் ஒரு இப்போ அடுத்தடுத்த டாபிக்ஸ் பேசும்போது இடையில அவரது சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த பிளேயரை 3 கிளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஈவன் கேரளா பிளாஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தானே தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அந்த வருஷத்தில் 3 கிளப் போகிறாரு, ஆல்மோஸ்ட் டபுள் டீல். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 1 வருஷன்ற மாதிரி பேசிட்டு வராங்க. இதில் என்னென்னா நானே அப்டேட் பண்ணியிருப்பேன் ஈஸ்ட் பெங்கால் அது ரூமராக இருக்கலான்னு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ரூமராக தான் கன்சிடர் ஆகிருக்கு. டிமான் டாக்கோஸ் ஈஸ்ட் பெங்கால் போகலை. இப்போ வேறு எங்கெங்க ஸோ அடுத்தது பேசலாம். அந்த வருஷத்தில் ஸோ எஃப்சி கோவா போர்ஜா அரேராவை சைன் பண்ணியிருப்பாங்க விக்டர் ரோஜர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ஜுரினால். ஸோ போர்ஜா அரேராவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்த ஒரு சீசன் எஃப்சி கோவாவில் தான் அவர் ப்ளே பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். அண்ட் சென்னைக்கு வர இருந்த டேனியல் சிக்குக்கும் சரி சிவேரியோக்கும் சரி அவங்க 2 பேருக்கும் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஜம்ஷத்பூர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறத பற்றி எந்த வித டிசைடும் பண்ணலை. மேபி அந்த 2 பிளேயருமே வேறு எதனா கிளப் மூவ் பண்ணவும் ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் 2 பிளேயர் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்ம சென்னையோட ரஃபேல் கிரெவலாரோ. ஸோ இந்த சீசன் ஆக்சுவலாக அந்த ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லாததுனால அசிஸ்ட் அதிகமாக கொடுத்துட்டு நம்பால் இருந்துட்டார். ஸோ ஈவன் ஃபினிஷ் கன்வெர்ட்லாம் பண்ணால் அதிக அசிஸ்ட் கொடுத்தது நம்ம ரஃபேல் கிரெவலாரோ தான் ஃபஸ்ட்டில் இருப்பார் சொல்லலாம். ஸோ ஐ திங்க் ரஃபேல் கிரெவலாரோ நெக்ஸ்ட் சீசன் சென்னைக்கு இருக்கணுமானா ஆமாம் சென்னை டிசைட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மேபி இது கன்ஃபார்மாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ராஃபா வேணும்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஃபினிஷருக்கு நம்ம போய் ஆகணும். இல்லை எனக்கு ஃபினிஷர்லாம் இல்லைன்ற மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா அப்போ ராஃபா வேணாம், வேறு எதனா கிளப் போய் அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணி நான் தான் ராஃபான்ற மாதிரி நிலைத்து நிற்கிட்டோம். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபினிஷிங் இல்லாத பிளேயரை ராஃபா கிட்ட கொடுத்து அவர் எவ்வளோ தான் அவரோட அவர் ஒரு மேட்ச்சுமே ஃபீல் பண்ணுறாரு வெளியே இருந்து. ஸோ நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருந்த ராஃபா இல்லை. ஸோ ஆக்சுவல் ப்ரைம் ராஃபா நம்ம கொண்டு வரணும்னா ப்ராப்பர் ஃபினிஷருக்கு மூவ் பண்ணோம். ஸோ பார்க்கலாம் அடுத்த சீசன் எப்படி நடக்க போகுதுன்னு. நெக்ஸ்ட் ஸோ கிட்டத்தட்ட போமர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் வந்தார். ஸோ கிட்டத்தட்ட போமர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவரை விட நல்லா பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். ஸோ ஜானி கவுகோ. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அபாஸ் ரொம்ப நம்பி எடுத்துகிட்டு வந்தார் போமர்ஸ்க்கு பதிலாக. ஸோ போமர்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்தார், அவருக்கு பதில் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ அவரோட அந்த கில்லர் பாசஸாக இருக்கட்டும், ஸோ அந்த டீமுக்கு சப்ளையர்னு ஒன்று சூப்பராக தேவைப்பட்டுச்சு, அதை அழகாக பண்ணிட்டு வரான்னு சொல்லலாம் ஜானி கவுகோ. ஸோ இவருக்கும் சரி டிமிட்ரிஸ் பெட்ரட்டோஸ். ஸோ இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 2 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் ஆனால் ஒன்ஸ் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த வருஷத்தில் இந்த 2 பிளேயருக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறத பற்றி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜித்தேஸ்வரை வேறு கிளப் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆகாஷ் சங்வான் எஃப்சி கோவான்ற மாதிரினா ஜித்தேஸ்வருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம சென்னைன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து எதனா மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ஜித்தேஸ்வருக்கு 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரி காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக தான் டிசிஷன் சென்னைன்னு எடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர், அவருக்கு அந்த அளவுக்கு பிளே டைம் கொடுக்கணும். நல்ல பிளேயர் பிகாஸ் நம்ம வெளியே தள்ளுறது, நல்லா பண்ணிட்டு வரவர் வெளியே தள்ளுறது, மற்ற பிளேயர் நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணுறவனு வெளியே தள்ளிட்டு ஏடா கூடமாக மூவ் பண்ணுறேன். ஸோ ஒரு டென்ஷனாக ஆச்சு, அதை பற்றி பேச வேணாம். ஸோ ஜித்தேஸ்வர் சூப்பர் குவாலிட்டி பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையின் அடுத்த சீசன் வச்சு அவரை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் ஓகே. இல்லையா வேறு கிளப் தள்ளிடுங்க. அங்கே அவரோட இப்போ சாந்தே எப்படி மும்பை சிட்டியில் பண்ணுறாரு அந்த மாதிரி பிளேயர் பண்ணால் ஆஸ் அ ஃபேனாக நியூட்ரல் ஃபேனாக நம்ம சந்தோஷம் தான் படுவோம். ஸோ ஜித்தேஸ்வர் எந்த கிளப் போனாலும் ஹாப்பி தான்.
நெக்ஸ்ட் மறுபடியும் டிமாண்ட் டாக்கோஸ் வருவோம். ஸோ அதாவது டிமாண்ட் டாக்கோஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஈஸ்ட் பெங்கால்னு. இப்போ மும்பை சிட்டி அவர் போகிறாரு மல்டியர் டீல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்சி கோவா போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கேரளா பிளாஸ்டர்ஸ் அவர் விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் டிமாண்ட் டாக்கோஸ். ஸோ முக்கியமான பிளேயர். அந்த டீம் எந்த நிலமையில் இருந்தாலும் எப்போ வேணால் அந்த கேமை திருப்பு முனையாக்குறதுன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாருன்னு. நெக்ஸ்ட் இந்தியன் டீம் ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. குவைத்துக்கு எதிரான ஆக்சுவலாக செம்ம கேம் வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் எதிர்கொள்ள போகிறாங்க. அந்த வருஷத்தில் இகாஸ் டீமாக் அவரோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கோல் கீப்பர் குர்கிரத், அமீர்ந்தர், விஷால் கெய்த்னு சொல்லலாம். டிஃபெண்டர்ஸ் ஆகாஷ் மிஸ்ரா, மெஹதாப் சிங், ராகுல் பெக்கே, நிக்கில் புஜாரி, சுபசிஸ் போஸ், அன்வர் அலி, ஜெய் குப்தா, அமே ரனவாடே. ஸோ இந்த 2 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. அமேவும் சரி ஒரு பிளேயர் அண்ட் எஃப்சிகோவோட ஜெய் குப்தாவும். அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா ஒரு நேஷனல் டீமோட கேம்ப் எப்படி இருக்கும்னு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மறுபக்கம் நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸான தாப்பா, பிராண்டன் ஃபெர்னாண்டஸ், லிஸ்டன் கொலாசோ, மகேஷ், சஹல், சுரேஷ் சிங், ஜேக்சன், தீபக் தாங்கிரி, லால்மார் ஆல்டே, இம்ரான் கான்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ் ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி, சாந்தே, மன்வீர், விக்ரம் பிரதாப் சிங் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. 2 சீசனாக நல்லா பண்ணிட்டு வர்றாரு. நந்தகுமார் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புச்சு. ஸோ ஓவரால் கோல் லிஸ்ட்டில் பார்த்தா நந்தகுமார் டாப்பில் இருக்கார். ஈவன் அவரே அவரோட ஸ்டோரியில் காமிச்சிருப்பார். ஆக்சுவலாக டேரெக்டாக யாரும் பேச மாட்டாங்க, இன்டேரக்டாக தான் காமிப்பாங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை. அந்த வருஷத்தில் நல்லா பண்ணிட்டு வராரு. அவர் எடுத்துல. ஆனால் விக்ரம் பிரதாப் சிங் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ விக்ரம் பிரதாப் சிங் எடுத்திருக்கீங்க, நான் எதுவும் தப்பு சொல்லலை, அவரும் நல்லா பண்ணிட்டு வராரு. பட் நீங்கள் இவரே ஏன் எடுக்கலை? ஏன் எடுத்துகிட்டு ஒரு ஆள் சும்மா கூட வச்சுக்க மாட்டிங்களா? அவரோட குவாலிட்டி பிளேயர் அதை தான் இப்போ ஈஸ்ட் பெங்காலில் நந்தகுமார் எடுக்கலன்றீங்க. இதை தான் பெட்ரோ பனாலி மேட்ச் பை மேட்சாக சொல்கிறீங்க. ஏன்பா பெரிய மேட்ச்சு ஏசியில் உட்காந்து பார்க்காதப்பா, இங்கே இருக்கிற லோக்கல் எல்லா மேட்சும் வந்து பாருப்பா, அப்போ தான் ஒருத்தனோட குவாலிட்டி தெரியும்னு. ஈவன் டர்பியில் மேட்ச் பார்த்த, கொல்கத்தா டர்பியில் மேட்ச் பார்த்த இகாஸ் டீமாக்கே நந்தாவோட குவாலிட்டி தெரிலனா அப்போ இந்தியன் பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் டேலண்ட் எப்படி மேலே வருவாங்க? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்வீங்க, இல்லைனா சொல்லாமல் போயிடுங்க. ஸோ என்னோடய கருத்து, என்னோடய தாட் நான் சொல்லிட்டேன். ஸோ நந்தகுமார் இல்லாது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ சிவசக்தி நல்லா பண்ணிட்டு வந்தார். அண்டர் 23 கேப்டனாக போட்டிங்க, அங்கே ஓரளவுக்கு கஷ்டப்பட்டார். பட் கண்டிப்பாக திரும்பி வருவார். பட் இப்போ இங்கே நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயருக்கு நீங்கள் வாய்ப்பு தரலனா எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாக்கும். ஸோ ஒடிசா நல்லா பண்ணார். இப்போ ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணார். ஈஸ்ட் பெங்கால்லையும் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. சூப்பர் சப்பாவும் இருக்கிறாரு, நல்லாவும் ஸ்டார்டிங் லெவலில் இருந்தாலும் பண்ணுறாரு. ஸோ ஏன் எடுக்கலன்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. ஸோ ஏன் உங்களோட கருத்து சொல்வீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. கிரிக்கெட் நியூஸும் நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்சால் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெக்டேட்டர் மூவ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.